3/4 கப் நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 20 முந்திரி எடுத்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரியவும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ரவை வந்து கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ 1 கப் ரவைக்கு நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் மிச்சம் இருக்க நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். ஆறுனா கூட உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்